ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா கோல்டோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். கோல்டு என்னென்ன இருந்திருக்குன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா போன வீக் ஃபுல்லாக கரெக்டாக இந்த ஃபாலிங் வெஜ் தான். இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன்லேருந்து பிரேக் அவுட் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் லைட்டாக கீழே வந்து ப்ரீவியஸாக இருக்குது இந்த சப்போர்ட். உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும் இதில் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு. இந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணி மார்க்கெட் பர்ஃபெக்டாக இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்சால்டேஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இதில் பார்த்தா நல்லாவே தெரியும் ஒரு சேனல் பேட்டர்ன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட சேட்லேயும் முடிஞ்சால் இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. மண்டே மார்க்கெட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். அண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பேட்டர்ன் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறத வந்து நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே நைட்டு வந்து லைவ் வரும்போது போட்டிருப்போம். சேனல் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த இடம் வரப்போ ஒரு ட்ரேட் கொடுத்துருப்போம். அது 60 பிப் மட்டும் வந்துட்டு அகைன் மேலே போயிருக்கோம். காஸ்ட் டு காஸ்ட் போயிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்ம சொல்லியிருப்போம் இங்கே மேலே வரும்போது யாருமே பை பண்ணிடாதீங்க சைக்காலஜி நம்பர் 50 to 60 வரைக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க செல்லர்ஸு. அதனால நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது ஏன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ட்ரா பண்ணி காட்டுறோம், உங்களுக்கு பார்த்தா புரியும். கரெக்டாக இந்த பிளேஸில் உங்களுக்கு பார்த்தா நல்லாவே தெரியும். இந்த பிளேஸ் வரும்போதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து நல்ல ரிஜெக்ஷன் இருந்திருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் சாலிடாக ஒரு 200 பிப்லேருந்து 100 பிப் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இங்கே வரும்போது நம்ம சொல்லியிருப்போம் லைவ்ல க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருமே இந்த பிளேஸில் பை பண்ணிடாதீங்க, ட்ராப்பில் மாட்டிப்பீங்க. ஏன்னா சேனலில் போகிறப்ப திரும்ப சேனலில் கீழே வந்து சப்போர்ட் எடுக்கிறது தான் சான்ஸ் இருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் 1 2 3 4 டைம், ஃபோர்த் டைம் வந்து சப்போர்ட் எடுக்கிறப்ப மட்டும்தான் மார்க்கெட் இதுலேருந்து மேலே நல்லா போனாங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 பிப்ஸாவது மேலே போயிருக்குது நல்லா. பட் ஆனால் நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய எங்கேயுமே எஸ்எல் வச்சிருக்க முடியாது. நீங்கள் எங்கே எஸ்எல் வச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த இடத்துல எஸ்எல் வச்சிருந்தாலுமே அதையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு கரெக்டாக பாட்டமில் வந்து இது பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதையும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருந்திருப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு இந்த இடத்துல இருந்து எதனால் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். ஃபோர்த் டைம் இந்த பிளேஸ்ல வந்து ரெசிஸ்டன்ட்ல ரியாக்ட் ஆகுது. அண்டு ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா இங்க எவ்வளோ பெரிய ஃபால் இருக்கு. இப்போ தெரியுதா உங்களுக்கு எதனால அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஃபால் கொடுத்துருக்காங்கன்னு. இந்த ஃபால்ல இந்த பிளேஸ்ல இருந்து தான் மார்க்கெட் வந்து திரும்ப பவுன்ஸ் ஆயிருக்கும். அது ஏன் பவுன்ஸ் ஆயிருக்குன்னா உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். இங்கே வந்தோடனே மார்க்கெட் வந்து நல்லா பவுன்ஸ் கொடுத்து திரும்ப அகைன் மேலே வந்திருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஃபால் இங்கேயும் நிறைய நடந்திருக்கு. இந்த இடம் வரும்போதெல்லாம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த இடம் வரும்போது மார்க்கெட் திரும்ப பவுன்ஸ் ஆகி சேனலோட பாட்டம் யூஸ் பண்ணி திரும்ப மார்க்கெட்டு புல்லிஷா மேலே வந்திருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல இது எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, சேனல்ல இருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் இங்கே ரீடெஸ்ட் வருதுன்னு நினச்சிட்டு இந்த இடத்துல எல்லாருமே பை பண்ணியிருப்பீங்க. பட் எல்லாரோட எஸ்எல்லையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதில் நல்லா உங்களுக்கு தெரியுது ரீடெஸ்ட் ஆக வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட்டே இருக்காது. நார்மலாக இந்த மாதிரி இருக்கும். இப்படி போயிட்டு இப்படி தான் வந்துட்டு இருப்பாங்க. இதுல இங்க ரெசிஸ்டன்ட் பில்ட் ஆகுறது நல்லாவே கிளியரா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நம்ம இந்த பிளேஸ்ல பை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்டு மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும்னு ஒன்ஸ் பார்த்துடலாம். மண்டே மார்க்கெட்ல வந்து கரெக்டா பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்கும். அதாவது 5120லேருந்து 5140 35 வரைக்குமே ரெசிஸ்டன்ட் தான். மேலே வரும்போது ரொம்பவே காசியஸா இருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த இடம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பிளேஸ் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். அண்ட் 40 இந்த 5035 to 40யும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் இந்த பிளேஸ் வந்தால் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வரும். திரும்ப மார்க்கெட் கீழே வந்து சப்போர்ட் எடுத்து தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ மேலே வரும்போது கொஞ்சம் ரெடியாகவே இருங்க. பை பண்ணுறதுனா நீங்கள் இங்கே தான் பண்ணியிருக்கணும். இந்த பிளேஸில் பை பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா திரும்ப ஃபுல் பேக் மேலே போகிறப்ப இந்த இடத்துல தான் பை பண்ணியிருக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு இப்போ மேலே போயிட்ட பிறகு இங்கே எங்கேயும் பை பண்ணி மாட்டிக்காதீங்க. அப்படி பை பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா மார்க்கெட் ஃபுல் பேக் வரும்போது ப்ரீவியஸாக இருக்கிற சப்போர்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜோனில் பை பண்ணுங்க. யாருமே டாப்பில் போயிட்டு இந்த மாதிரி பிளேஸில் போயிட்டு பை பண்ணிட்டாதீங்க. அண்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் எதுவாக இருக்குங்கிறத இப்போ காட்டுறேன். உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் அந்த ஃபாலிங் வெஜ் பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் இதுலேருந்து பிரேக் அவுட் ஆனது கண்டிப்பாக ஒரு நல்ல வால்யூமாக தான் மேலே போகணும். இப்போ அது எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக
உங்களுக்கு இப்போ பார்த்தாலே கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் கரெக்ட்டா ஒரு சேனல் பேட்டர்ன்லேருந்து பிரேக் அவுட் ஆயிட்டு, இதுவே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு சேனல் மாரி தான் ட்ராவல் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. இங்க போறப்ப மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயி, திரும்ப இங்க டாப் எடுத்துட்டு மேல வராங்க. மேல வர மார்க்கெட்டு அகைன் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே மேட்ச் ஆகுறது தெரியும் இதுலயே. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம மார்க் பண்ணது பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி தான் மார்க்கெட் ஸ்பீடா மேல போறாங்க. கண்டிப்பா மண்டே மார்க்கெட்ல ஒண்ணு கேப் அப் இல்லன்னா மார்க்கெட் இங்க எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணி ஸ்பீடா போயிட்டு இந்த இடத்த டச் பண்ணுவாங்க. டச் பண்ண உடனே நீங்க எல்லாருமே பை போயிடுவீங்க. பை போகும்போது மார்க்கெட் என்ன நடக்கும்? ஆஸ் யூசுவல் உங்களுக்கு இதுல நல்லா மார்க் பண்ணி கூட காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். இந்த பிளேஸ்ல இருந்து மார்க்கெட் நல்லா கீழே அக்ரெசிவா வந்திருக்காங்க. இங்க இருந்து நல்லா வந்திருக்காங்க. இப்போ மார்க்கெட் இங்க இருந்து புல் பேக் ஆறது. இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணது ஒண்ணு இருக்குது பெருசா. அதே பிளேஸ் கிட்ட கரெக்ட்டா இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனும் போகுது தெரியுதா? ஸோ இந்த பிளேஸ்ல வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பிளேஸ் வரும்போது மார்க்கெட் திரும்ப ரிஜெக்ட் ஆயிட்டு எங்க வர ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப மார்க்கெட் அப்படியே ஸ்லோவா நம்மளோட சேனலுக்கு தான் வரதுக்கு சான்ஸ் இருக்கும் அதிகமா. அது வரப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரீவியஸ் ஹைய வந்து பிரேக் பண்றாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு, லோ பிரேக் பண்ணும்போது இந்த மாதிரி லோ கிடைக்கிறப்ப லோவ பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கா கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் செல் பார்க்குவாங்க. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு டார்கெட் எதுவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலோட பாட்டமா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு 50,000 80 to 70 இந்த ரேஞ்சுக்கு இவ்வளவு தூரமாவது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால வெயிட் பண்ணி மண்டே மார்க்கெட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரை உங்களோட சேட்லயும் நம்ம டிரா பண்ணியிருக்க மாதிரி டிரா பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு லைவா நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு புரியும். நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா எதனால மார்க்கெட் மேல போகுது, எதனால கீழே வருதுன்னே தெரியாம பை அண்ட் செல் பண்ணிடாதீங்க. நீங்க நியூஸை வச்சும் பண்றீங்க புரியுது. பட் நியூஸ்லயும் நிறைய மாத்தி மாத்தி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையா நீங்க ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வரும்போது மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் லைவா எல்லா அப்டேட்டும் நான் சொல்லிட்டு இருப்பேன்.